ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தக்ஷணை என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமோதர் ராசனி ஒரு புது வியாபாரம் தொடங்க விரும்பினார். ஸ்ரீ சாயிபாபாவின் அனுமதியை கோரினார். ஸ்ரீ சாயிபாபா அதை அனுமதிக்கவில்லை. பின்னர் தாமியா நேரில் வந்து கிடைக்கப் போகும் லாபத்தில் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு ஒரு பங்கு அளிப்பதாக நேர்ந்து கொண்டார். ஸ்ரீ சாயிபாபா, தாமியா, நான் எதிலும், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிலும் சிக்க மாட்டேன். ஒரு மடமோ ஆசிரமோ நிறுவப்படுவதையோ, எந்த ஒரு ஸ்தாபனம் அல்லது சொத்தின் அதிபதியாக இருப்பதையோ, ஏன் தமக்கு பிறகு ஆசனத்தில் அமர ஒரு சீடனாக எவரையும் ஏற்கவோ பாபா மறுத்துவிட்டார். தமக்கு வாரிசாக யாராவது வர அவர் எந்தவித பண்ணையையும் வைத்துவிட்டு செல்லவில்லை. ஸ்ரீ சாயிபாபா, ஒரு சமயம் நான் புந்தம்பியில் இருந்தேன். அங்கே 2 நபர்களிடையே ஒரு சச்சரவு. அவர்களுக்குள் ஏன் சண்டை என யோசித்தேன். அவர்கள் அருகில் ஒரு பானை நிறைய நாணயங்கள் இருந்ததை கண்டேன். நான் சாவதானமாக அங்கே சென்று பானையை எடுத்து சென்று விட்டேன். அவர்களுடைய செல்வம் பறிபோனதைக் கண்டு அவர்கள் துக்கித்து புலம்பலானார்கள். நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன், நான் யார்? இந்த செல்வம் என்பது என்ன? அது யாருடையது? அதற்காக ஏன் இந்த குழப்பமும் சச்சரவும்? இந்த பானை என்னுடையது, நான் பானையின் உடையவன். 2 டெக்கான் பிராமணர்கள் ஸ்ரீ சாயிபாபாவிடம் வந்தனர். ஸ்ரீ சாயிபாபா ஷியாமா அவர்களுள் ஒருவரை சுட்டிக்காட்டி அவரிடமிருந்து 15 ரூபாய் கேட்டு வாங்கி வா. அந்த நபர் உடனே 15 ரூபாயை கொடுக்க ஸ்ரீ சாயிபாபா அதை பெற்றுக்கொண்டு தம்மிடம் வைத்து கொண்டார். கேட்கப்படாமலேயே 2வது மனிதர் 35 ரூபாய் சமர்ப்பித்தார். ஸ்ரீ சாயிபாபா அதை எண்ணி பார்த்துவிட்டு அவரிடமே திருப்பி கொடுத்து விட்டார். ஷியாமா, தேவா, ஏன் இந்த பாரபட்சம்? இதை போல் ஒன்றை நான் ஒருபோதும் கண்டதில்லை. குறைவான தொகையை தரும்படி கேட்கிறீர்கள், அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். தன்னிச்சையாக அதிகமான தொகை அளிக்கப்படுகிறது, அதை திருப்பி அளித்து விடுகிறீர்கள். பின்தொடர்வது ஏற்கனவே உள்ள திருமொழி 103 கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியை நாளை கேட்போம். ஓம் சாய்ராம்.